The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. தாவேகாவை குறைத்து மதிப்பிட்டு விட்டது திமுக என்று புதிய தலைமுறைக்கு ஜவாஹிருல்லா பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். விஜயின் நிகழ்ச்சிகளுக்கு பெருந்திரளாக மக்கள் கூட்டம் வந்தது, திமுக ஆட்சியை மிக மோசமாக விமர்சனம் செய்தார் விஜய் என்ற கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் விஜயின் பேச்சுக்கு கூட்டத்திலோ சமூக வலைதளங்களிலோ திமுக உரிய பதிலடி கொடுக்கவில்லை என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். விஜயின் பேச்சுக்கு கூட்டத்திலோ சமூக வலைதளங்களிலோ திமுக உரிய பதிலடி கொடுக்கவில்லை. நாங்கள் எதிர்வினை ஆற்றாததால் விஜய் சொல்வது சரிதான் என்று மக்கள் நினைத்து விட்டார்கள் என்றும் அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். திமுக அதிமுக கூட்டணியை தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார் ஜவாஹிருல்லா. விஜயை தொட வேண்டாம் என்று கூட்டணி கட்சிகளையும் திமுக கேட்டுக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி தொடர்பாக தங்களை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை என்றும் திமுக அதிமுக கூட்டணியை தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். தாவேக்கா குறைச்சி எடை போட்டுட்டாங்களோ அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமா? நீங்க சொன்னது சரிதான். அதாவது ஒரு கரூரில் தாவேக்காவுடைய ஒரு மாநாடு நடைபெறுகிறது. அதுக்கு முன்னாடி கூட உதாரணமாக நான் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் கூட அவங்க தொடக்கமான ஒரு பெரிய ஒரு நிகழ்வெல்லாம் நடத்தினாங்க. இப்படி பல்வேறு ஊர்களில் திரு விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களில் மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் வருது. அப்போ அந்த மக்கள் திரள் வரும்போது இவருக்கு அதிகமான ஒரு மக்கள் செல்கிறார்கள். இவர் என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து அவர் திமுக ஆட்சியை மிக மோசமாக விமர்சனம் செய்கிறார். இவ்வளவு நல்ல மக்கள் நல திட்டங்களை செய்த ஒரு ஆட்சியை அவர் கடுமையாக விமர்சிக்கிறார். அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் எந்த விதமான எதிர்வினையும் திமுக தலைவரும் செய்யவில்லை. ஓகே, அவர் செய்திருக்க வேண்டாம். ஆனால் திமுகவில் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதே போல் மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய சமூக ஊடக அணிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த அதிகமான ஆட்களை கொண்ட ஒரு அணி. அப்படியான ஒரு அணியின் சார்பிலையும் கூட எந்த விதமான விமர்சனங்களும் செய்யப்படலை. அப்போ இது காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, திரு விஜய் அவர்கள் திமுக ஆட்சியை அவர் கடுமையாக விமர்சித்துட்டு வருகிறார். அதற்கு எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாத ஒரு சூழல்ல பொதுவான மக்கள், கட்சி சாராத பொதுவான மக்கள், அவர்கள் தானே வெற்றி தோல்வியை அதிகமாக தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் விஜய் சொல்வதெல்லாம் சரிதான், ஏன்னா திமுகலேருந்து எந்த எதிர்வினையும் இல்லை. எங்களை போன்றவர்களுக்கு கூட நாங்கள் வேட்பாளராக போட்டியிடும் போது நீங்கள் அதிமுகவை விமர்சிங்க, பிஜேபியை விமர்சிங்க, ஆனால் விஜயை தொட வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான ஒரு வழிகாட்டல். திமுக நெருக்கடி கொடுத்தாங்களா சார்? நெருக்கடின்னு சொல்ல முடியாது. பரப்புரை செய்யும் போது பரப்புரையை எப்படி வியூகங்களை அமைக்கணும், எப்படி இது பண்ணணும்னு பல வழிகாட்டல்கள் கொடுத்தாங்க. அது எல்லா வேட்பாளர்களுக்கும் கொடுத்தாங்க. நெருக்கடி என்றெல்லாம் அதை நீங்கள் சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக திமுக கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க முயன்றாங்க, அதுக்கு கனெக்டிங் கால் போட்டது பாஜக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு. மாணிக்கம் தாகூர் பல கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கு தகுந்த பதிலடியை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை, திருமாவளவனுமே சொல்லியிருந்தாரே சார், அதிமுகவும் திமுகவும் அது எல்லாம் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருந்துச்சே தவிர அது யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கலை. அது
அது எப்படி சாத்தியப்பட்டிருக்கும்? நிச்சயமாக வந்து களத்தில் வந்து அதை வந்து திமுக தொண்டர்களும் விரும்பி இருக்க மாட்டார்கள், அதிமுக தொண்டர்களும் விரும்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களங்கிறது திமுக வர்சஸ் அதிமுகங்கிற அடிப்படையில் தான் அது இருக்குது. எனவே வந்து இதை வந்து காரணம் காட்டி அதனால் நாங்கள் இப்படி போனோன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. அப்படி இருந்தால் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்கணும், அப்படியான ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னு சொல்லி இவங்க வந்து நல்ல திமுகவையும் அதிமுகவையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாமே. ஏன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தவறினார்கள்? அந்த காய் நகரத்தில் நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதை பொறுத்த வரைக்கும் மனிதநேய மக்கள் கட்சி வந்து முற்றிலும் நீங்க அதை வந்து நிராகரிக்கிறீங்க. நான் கண்டிப்பா நிராகரிக்கிறேன். காய் நகரத்திலே நடக்கலன்னு சொல்ல வரீங்களா? அந்த காய் நகரத்தில் நடந்துச்சா நடக்காதாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அது தொடர்பாக எங்களை யாருமே தொடர்பு கொள்ளவில்லை. எங்களையும் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கணும்ல. அந்த மாதிரியான செய்தி எதுவும் எங்களுக்கு தெரியாது. தாவேக்கா வந்து குறைச்சி இடம் போட்டுட்டாங்களோ அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமா? நீங்க சொன்னது சரிதான். அதாவது ஒரு கரூரில் வந்து தாவேக்காவுடைய ஒரு மாநாடு நடைபெறுகிறது. அதுக்கு முன்னாடி கூட உதாரணமாக நான் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் கூட அவங்க தொடக்கமான ஒரு பெரிய ஒரு நிகழ்வெல்லாம் நடத்தினாங்க. இப்படி வந்து பல்வேறு ஊர்களில் திரு விஜய் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்களில் மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் வருது. அப்போ அந்த மக்கள் திரள் வரும்போது இவருக்கு வந்து அதிகமான ஒரு மக்கள் செல்கிறார்கள். இவர் என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து அவர் வந்து திமுக ஆட்சியை மிக மோசமாக விமர்சனம் செய்கிறார். இவ்வளவு நல்ல மக்கள் நல திட்டங்களை செய்த ஒரு ஆட்சியை அவர் வந்து கடுமையாக விமர்சிக்கிறார். அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் எந்த விதமான எதிர்வினையும் திமுக தலைவரும் செய்யவில்லை. ஓகே, அவர் செய்திருக்க வேண்டாம். ஆனால் திமுகவில் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதே போல் மிகப்பெரிய அளவில் வந்து அவர்களுடைய சமூக ஊடக அணிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த அதிகமான ஆட்களை கொண்ட ஒரு அணி. அப்படியான ஒரு அணியின் சார்பிலையும் கூட எந்த விதமான விமர்சனங்களும் செய்யப்படலை. அப்போ இது காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, திரு விஜய் அவர்கள் திமுக ஆட்சியை அவர் கடுமையாக விமர்சித்துட்டு வருகிறார். அதற்கு எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாத ஒரு சூழலில் பொதுவான மக்கள், கட்சி சாராத பொதுவான மக்கள், அவர்கள் தானே வெற்றி தோல்வியை அதிகமாக தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் விஜய் சொல்வதெல்லாம் சரிதான், ஏன்னா திமுகலேருந்து எந்த எதிர்வினையும் இல்லை. எங்களை போன்றவர்களுக்கு கூட நாங்கள் வேட்பாளராக போட்டியிடும் போது நீங்கள் வந்து அதிமுகவை விமர்சிங்க, பிஜேபியை விமர்சிங்க, ஆனால் விஜயை வந்து தொட வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான ஒரு வழிகாட்டல். திமுக நெருக்கடி கொடுத்தாங்களா சார்? நெருக்கடின்னு சொல்ல முடியாது. பரப்புரை செய்யும் போது பரப்புரையை எப்படி வியூகங்களை அமைக்கணும், எப்படி இது பண்ணணும்னு பல வழிகாட்டல்கள் வந்து கொடுத்தாங்க. அது எல்லா வேட்பாளர்களுக்கும் கொடுத்தாங்க. நெருக்கடி என்றெல்லாம் அதை நீங்கள் சொல்ல முடியாது. அதிமுக திமுக கூட்டணியை தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஜவாஹிருல்லா. அவரது முழு பேட்டி இன்று இரவு 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.